வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனந்த் சார் சொல்லிட்டு ஒருத்தர் தான் ₹100 கட்டி எனக்கு மேட்ச் விளையாட வச்சாங்க சீனியரில். ஸோ அது வந்து எனக்கு இன்னும் மெமரியாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் நான் வந்து வளர்ந்தேன். 6 வயசுலேருந்து இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 14 நேஷனல் சாம்பியன் இருக்காங்க. இந்த 14 நேஷனல் சாம்பியன் தான் இப்போ நான் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்கேன். இந்த இடத்துலேயே இன்னும் வர பிளேயர்ஸையும் இங்கேயே வளரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது. ஓகே காசிமா, உங்களுடைய முதல் வெற்றி, முதல் மேடை எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு ஃபீலிங் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அது? 6 வயசில் அக்கோலா நேஷனல்ஸ் போயிருந்தேன். ஓகே. ஸோ அப்போ தான் வந்து நான் ரன்னர் வந்திருந்தேன். ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு நேஷனல்ஸ். ஜூனியர் நேஷனல் சாம்பியன் ஆயிருந்தேன் 2022. அப்போ தான் தெரிஞ்சது உங்களோட அந்த சந்தோஷம் வெற்றி பெற்றதுக்கப்புறம். இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது ஒன்று இருக்குப்பா, ஸ்ட்ரகிள்ஸ்னு சொல்லி கஷ்டப்படுறது ஒன்று இருக்குது. என்ன தான் நம்ம வந்து தனியாக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு பின்னாடி இருக்கவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சொந்தக்காரங்க முதற்கொண்டு இல்லை எதுக்குன்ற வார்த்தையை ரிப்பீட்டடாக நம்ம காதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் காதில் வாங்காமல் போயிட்டுருப்போம். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருக்கும் போது எதுக்கு நமக்கு படிக்க வைப்பான்னு யாராக இருந்தாலும் எப்படியா தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு கேரம்லாம் பொம்பளை பசங்கன்ட்டு. நாங்கள் எதுவுமே அதை எடுத்துக்கல. சாதிக்கணும்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ சாதிச்சு மட்டும்தான் இருக்கும். யாருன்னா பேசினாலும் கேட்டுக்க மாட்டோம். எங்களுக்குள்ள ஒன்றது சாதிக்கணும், வின் பண்ணணும், அது மட்டும். ஓகே. இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னீங்கல்ல, இந்த இடத்த பார்க்கும் போதே சொன்னீங்க நீங்கள் அப்படி இப்படி மழைலாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற இடமே மோட்டிவேட்டாக தான் இருக்குது. இந்த இடம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். என்ன இடம் பர்டிகுலராக ஒரே ஒரு விஷயத்தை எனக்கு இந்த இடம் டப்புன்னு உள்ளே வந்தால் எனக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம்? நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். எப்பவுமே சூப்பர். அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும். இங்கே விளையாடும் போது எப்போனா பார்ப்பேன். நான் எப்போனா பார்ப்பீங்க. பட் உங்களுடைய கோட் தான் அது. அதை நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் விட மாட்டேன். அப்போ கண்டிப்பாக ரஷ்மியை தோக்கடிக்கிறது கன்ஃபார்ம் தான் போல இருக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங். ஸோ திரும்ப எகைன் உங்களை இன்னும் ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் பார்க்கறதுக்கு காத்துட்ருக்கோம். திரும்ப அவங்கள நீங்கள் 3 டைம் பீட் பண்ணிட்டு நீங்கள் தான் 4 டைம் சாம்பியனோட அந்த ஒரு டைட்டிலோட நாங்கள் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். காசிமா, ஸோ உங்களுடைய சக்ஸஸ் ரொம்ப பெருசு. உங்களுடைய சக்ஸஸ் ரொம்ப பெருசாக வைடாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இங்கேருந்து வேர்ல்டு சாம்பியன் ஆக முடியுன்றத நீங்கள் பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இனிமேல் வீட்டில் வந்து பெண்கள் இந்த வேலை பாருங்கள், இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி யாருமே தட்டி வைக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க உடச்சிட்டு வர்றதுக்கு. ஸோ மிகப்பெரிய ரோல் மாடல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை நாங்கள் பார்த்ததுக்கும் உங்களை இன்டர்வியூ எடுத்ததுக்கும் ரொம்ப பெரிய நன்றிப்பா. தேங்க்யூ.